அன்னைக்கு என் அப்பா வரல, எனக்கு கல்யாணமும் நடக்கல. ஹாஸ்பிட்டல்ல சித்தப்பா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் இனிமே கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் லைஃப் லாங் நான் இப்படியே சோலோவா இருந்துட போறனோ என்னவோ. என் எதிரிங்க என் கண்ணு முன்னாடியே இமேஜினேஷன்ல திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காதடி. இருக்க போறே. உன்னோட வாழ்க்கை இனிமே தனியாவே தான் இருக்க போகுது. உனக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காது. இவங்க கொடுக்குற டார்ச்சர்ல இந்த வாட்டி உண்மையிலே செத்து போயிடணும் போல இருக்கு. கரெக்டா அப்போதான் எங்க அப்பா வாங்கின பழைய ரேடியோல சாஸ்திரி சாரோட பாட்டு பாட ஆரம்பிச்சது. విస్మరించవద్దు నిర్ణయం అప్పుడే నీ జయం నిశ్చయం రా ఎప్పుడు ఒప్పుకోద్దురా ఓటమి ఎప్పుడు వదులుకోద్దురా ఓరిమి. அம்மன் உடம்புல வந்தா சாமி ஆடுவாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிலா செவந்துச்சுன்னா சுனாமி கேரண்டி. அன்னைக்கு சுனாமி ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்கிற என் வீட்டு பால்கனிய தாண்டி கார்டன்ல இருக்கிற என் சித்தப்பாவை நோக்கி பாய ஆரம்பிச்சது. அவங்கள தான் தெரியுமே, ரொம்ப நல்ல ஃபேமிலி. தாராளமா பேசுங்க. ரயில்வே ஆர்டிசி ஒன்னு சேர்ந்துரும். சரி சரி. யாருங்க போன்ல? கல்யாண புரோக்கர் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நம்ம லக்கி கிடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடியற வரைக்கும் உன் மேல எந்த கண்ணும் படாம இருந்தா சந்தோஷம். சித்தப்பா. சித்தப்பா. புது ஃபேனா? போட்டலாம் விடு. சித்தப்பா. சில்கா வாங்கி தர விடு. சித்தப்பா. கசாய பாட்டில் தானே, வாங்கிட்டு வந்து தர விடு. சித்தப்பா. கல்யாணம் பண்ணி வைன்னு மட்டும் சொல்லிடாத, கொன்னே போட்டுருவேன். ப்ளீஸ் சித்தப்பா. சீ, வாய மூடு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. வயசு பொண்ணா இருக்கும்போது கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனா இப்ப வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. தாரித்தரம். ஆமா, அதாவது அப்பெல்லாம் அதான் உன்னோட கோல்டன் 20ஸ்ல மாப்பிள்ளைய ரிஜெக்ட் பண்ற ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவியே, என்னது? வேண்டாம் சித்தப்பா. ஞாபகம் வரல, ஒழுங்கா சொல்லி தொலை. See Mr. பத்தம் பால்ராஜ், I am so choosy. எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா பிரியாணி தான். பருப்பு சாதம்லாம் சேர்த்தாலும் சாப்பிட மாட்டேன். ஆனா இப்போ கிடைச்சதை திங்கிறதுக்கு கூட தயாரா இருக்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த வாட்டி நீங்க சொல்ற ஆளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏதோ பாதிய முழுங்கிட்ட மாதிரி தெரியுது. முழுசா கக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டே ரெண்டு ஆப்ளிகேஷன்ஸ். ஒன்னு தொப்ப, ரெண்டாவது சொட்ட. வேண்டாம். சீ, வாய் மூடு. ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்திருக்க. ஆப்ளிகேஷன்ஸா? ஆப்ளிகேஷன்ஸ். கொஞ்சமாவது வெக்க இருக்காடி உனக்கு? உன்னை வீட்டுல உட்கார வச்சிருந்தா அவளுக்கும் கல்யாணம் நடக்காது. முதல்ல இந்த ஆசையை விட்டு தொலை. சித்தப்பா. நீயும் அம்மாவும் எவெஞ்சர்ஸ் மாதிரி ஆளுங்க. ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்திக்கிறதுக்காக கரெக்டான டைமா பார்த்து என்ட்ரிய பிளான் பண்ணிக்கிறீங்க. உங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாண்ணா? நிப்பாட்டு கண்ணே. ஒரே கார்டை எத்தனை வாட்டி தான் பயன்படுத்துவீங்க? ஹெல்த் கார்டு கூட லிமிட்னு ஒண்ணு இருக்கும். நீங்க மட்டும் சுமார் 25 வருஷமா அதே கார்டை தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவ என்னமோ மேல போய் சேர்ந்துட்டா, ஆனா என்ன மட்டும் நீங்க தினமும் கொள்றீங்க. அதுக்கு இல்லன்னா, முதல்ல லக்கிக்கு கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இதுவே உங்க அண்ணன் இருந்திருந்தா. திரும்ப உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. ஒரு புது ஃபேனை வாங்கிட்டு வந்து எனக்கு நானே தூக்க மாட்டேங்குவேன். என்ன குடும்பமோ என்ன வீடோ. இதோ இந்த வீணா போனவ இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு.